எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மணிகண்டன். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல ஜெகநாதபுரம் என்ற கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். நடந்து முடிஞ்ச சார்பு ஆய்வாளர் தேர்வில் தாலுக் எஸ்ஐ தேர்ச்சி பெற்று நான் இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த வேளார் அகாடமிக்கும் திரு அகஸ்டின் சார் அவர்களுக்கும் என்னுடைய ஸ்டாஃப் கமலேஷ் சார், சரண் சார் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நான் இந்த வெற்றிக்கு நான் கடந்து வந்த பாதையை நான் உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணுறேன். நான் எனக்கு இது ஃபர்ஸ்ட் அட்டம் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 அட்டம்ஸ் நான் டியூனர் சர்வ் எக்ஸாமுக்காக நான் ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கேன். இந்த தோல்வி மூலம் நான் நிறையவே கற்றுருக்கேன். நீங்களும் ஒரு முறை தோல்வி அடைஞ்சாலும் அதை பார்த்து இதுதான் அவ்வளோதான் நம்ம லைஃபு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு லைஃப் இல்லை, நம்ம வேலைக்கு தான் போனோம், இந்த மாதிரி ஒரு டிசிஷன் மட்டும் எடுத்துடாதீங்க. இதுலேருந்து அந்த தோல்வியிலேருந்து நம்ம ஒரு படியாக ஒன்று ஒன்று கற்றுன்னு நம்ம நம்மளுக்கான சக்ஸஸ் கிடைக்கிற வரையும் நம்ம முயற்சி பண்ணணும். எனக்கு வேளார் அகாடமி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் உங்களுக்காக சொல்கிறேன். நான் இங்கே ஜாயின் பண்ணும்போது எங்களை சார் ஒரு நல்லதாக பேசினார். இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம இவ்வளோ பேர் இருக்காங்க, இங்கே படித்து எப்படி நம்ம ஒரு வேலைக்கு போவோம், இந்த ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம படிக்கலாமா, இல்லை வேலைக்கே போயிடலாமா, கம்பெனி எங்கேயாச்சும் போகலாமா, இந்த மாதிரிலாம் நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். இங்கே கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டாஃப்ஸும் சரி, எனக்கு தனியாகவே நிறையவே மோட்டிவேட் பண்ணாங்க. ஒரு ஏதாச்சும் ஒன்று புரியலனா கூட அவங்க கூட அவங்க ஒரு ஃப்ரெண்டாகவே மோட்டிவேட் பண்ணாங்க. இது இல்லாமல் சார் ஒரு டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் எங்களுக்கு ஹாஸ்டலில் நைட்டு 2 மணிக்கு வரைக்கும் கூட எங்களுக்கு டெஸ்ட் வச்சு எங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி நிறையவே சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கள் கூட வேறு தூங்கியிருக்காரு. எங்கள் கூட தூங்கி 4 மணிக்கு பசங்களை எழுப்பி அவர் படிக்க வச்சிருக்காரு. ஸோ சாருக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வேளார் அகாடமி டெஸ்ட் பேட்ச் எல்லா டெஸ்ட்டுமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு டெஸ்ட் பேட்ச் நிறையவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தந்திருக்கு. டெஸ்ட் பேட்ச் மூலமாக நான் நிறையவே கற்றுருக்கேன். டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லாமல் சாரோட மோட்டிவேஷன், சாரோட ஹாஸ்டலில் வைக்கிற டெஸ்ட்டு, இதுலேருந்து நான் நிறையவே கற்றுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நான் ஃபிசிக்கல் பண்ணலாமா வேணாமான்னு தான் யோசித்தேன். ஏன்னா நான் ஒரு பார்டர் மார்க்கில் இருந்தேன். எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஒருவேளை எனக்கு ரோப்பு ஏற முடியாது, லாங் ஜம்ப் பண்ண முடியாது, ஸோ எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் வீட்டிலே ஒரு 10 நாள் நான் வீட்டிலே தான் இருந்தேன், ஃபிசிக்கல் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் எனக்கு சார் கால் பண்ணி என்னவா இருந்தாலும் நம்மளோட எஃபெக்ட் கடைசி வரையும் கடைசி வரையும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவாக பேசி நான் அதுக்கப்புறம் ஒரு 10-10 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் இங்கே ஜாயின் பண்ணேன் ஃபிசிக்கலுக்காக. ஸோ சார் எனக்கு கடைசி வரையுமே எனக்கு மோட்டிவேஷன் பண்ணாங்க. எனக்கு கடைசி வரையும் ரோப் வரல, ரோப்பும் லாங் ஜம்ப் நான் கடைசி வரையுமே எனக்கு பண்ண முடியல. இருந்தாலும் சார் என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு உன்னால் முடியும், இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணது இல்லாமல் எனக்கு ஃபிசிக்கல் நடக்கிற சென்டருக்கே சார் வெளியே நின்று எங்களுக்காக மோட்டிவேட் பண்ணார். ஸோ நான் சாருக்கு அந்த விதத்தில் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ நான் பொதுவாக ரொம்ப ஷை டைப். நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், ஒரு நேரடியாக போய் எல்லாருக்கிட்டையும் பேசவே தயங்குவேன். ஸோ இன்டர்வியூ எனக்கு சுத்தமாக வராது, அந்த நிலைமையில தான் இருந்தேன். ஸோ சார் எனக்கு டெய்லி தனியாகவே எனக்கு பேச வச்சு தனியாக ஒரு ட்ரெயின்லாம் பண்ணார். ஸோ சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எங்களுக்கு எல்லாருக்குமே எங்களுக்கு மார்க் இன்டர்வியூ நடத்தினாலும் ஒருத்தருக்கு என்னென்ன வரலையோ அதை தனியாகவே அவர் அவங்களுக்கு ஸ்பெஷலாக அவர் அட்வைஸ் பண்ணி நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. நான் இன்டர்வியூவில் 9.25 மார்க் எடுத்தேன். இதுக்கு சார் தான் முக்கிய காரணம். ஏன்னா டெய்லி நான் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். பசங்க யாருமே இல்லைனாலும் சார் மட்டும் இருக்கும்போது ரூம்லேயும் சரி, ஹாஸ்டலில், அகாடமியில் நான் தனியாக சார்கிட்ட மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் பேசினா கூட போதும், ஒரு அந்த பயம் போகிறதுக்காக நான் சார்கிட்ட பேசியிருக்கேன். வெற்றிக்கு காரணமாக இந்த வேளார் அகாடமிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீட்டில் சப்போர்ட் பண்ணதை விட எனக்கு சார் ஃபினான்ஷியலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. எங்கள் வீட்டில் இங்கே சாப்பாடுக்கு மெஸ் ஃபீஸ் கொடுக்குறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் ஒரு மெஸ் ஃபீஸ் கொடுக்குறதா கூட வீட்டில் ஏதாவது நகை அடக்க வச்சு இந்த மாதிரி தான் எனக்கு வீட்டில் கொடுப்பாங்க. ஸோ சார் எனக்கு ஃபினான்ஷியலாக நிறைய சப்போர்ட் பண்ணார். மெஸ் ஃபீஸ்லாம் காசு எதுவும் இல்லாமல் அவர் எனக்கு ஃப்ரீயாகவே படிக்க வச்சுருக்காரு. ஸோ வீட்லேயே சொல்லியிருக்காங்க, நீ படிக்கிறதுக்கு ஏன்னா கம்பெனியே போகலாம், நீ கம்பெனி போய்ட்டு மாதம் 15,000 சம்பாரிச்சா கூட ஏதோ ஒரு வீட்டுக்காக எதனா பண்ண முடியும், இப்போ இப்படி படித்ததுனால ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுன்னு இருக்க, இதுலேருந்து ஒன்றும் பண்ண முடியலையே. ஸோ அந்த மாதிரி டைமில் சார் வீட்டிலேருந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இங்கே படி, ஃப்ரீயாகவே படி, அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் எனக்கு சார் பண்ணார்.
அதனால் என்னோட குடும்ப கஷ்டத்தை நினைக்காம என்னால் படிக்க முடிஞ்சு இப்போ வந்து ஒரு வெற்றியான மாணவனாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இதுக்கு காரணமான வேளார் அகாடமிக்கும் திரு அகஸ்டின் சார் அவர்களுக்கும் ரொம்பவே நன்றி.